இந்திய எதிர்ப்பு போர் குறித்து தலைவர் கலைஞர் சொன்னது என்ன தெரியுமா? இது இன உரிமை போர், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்னு முழங்கினார். அதாவது நாம நடத்துற இந்திக்கு எதிரான போருங்கிறது ஏதோ ஒரு மொழிக்கு எதிரான போர் இல்ல, நம்ம பண்பாட்டை காக்கிற போர். இப்படி மொழியை காக்க போராடின நம்முடைய கழக ஆட்சி 1967 அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம். அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திணிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான். இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணிப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். டி.ஆர். பாலு சொன்னாரு, இப்போ கூட 5300 ஆண்டுகளுக்கு முன்னையே இரும்பு தொழில்நுட்பம் இருந்த உலகின் தொன்மையான பண்பாடு நாகரிகமும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு நாம் ஆய்வுபூர்வமா நிறுவி இருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்பு நாம் வாழுகிற காலத்தில், அதுவும் நான் ஆளுகிற காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய என்னை உள்ள அன்போடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த அறிவுபூர்வமான ஆய்வு முடிவுகளை கூட சிலரால் ஏற்றுக்க முடியல. அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? இப்படிப்பட்ட தொல் சமூகமான தமிழ் சமூகம் மேல ஆரிய மொழிய நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க. மாநில அரசு நிதியால தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா? நான் கேட்க விரும்பும்போது, உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது? அண்மையில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை திரும்ப பெறணும்னு நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நாம நிறைவேற்றின மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. கர்நாடக அரசும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகம் உருவாக்குறது மாநிலங்கள். அப்ப பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமை வைக்க அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா? அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய நிவாரண நிதிய தர மறுக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. ஆனா எதை செய்யறாங்கன்னா இந்திய திணிப்பாங்க, சமஸ்கிருத பெயர்களை புகுத்துவாங்க, மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க, நம்ம குழந்தைகளை பலி வாங்குவாங்க, அதற்காக நீட் நடத்துவாங்க, புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவாங்க. இதுதான் பாஜக அரசினுடைய எதேச்சதிகாரம். ஒற்றை மதம் தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்கிறது. ஒற்றை மொழிதான்
இப்படித்தான் இருக்குன்னு நினைக்குது. இந்த தினம் அவங்க இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? நான் எப்பவும் ஒண்ணு சொல்லுவேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாக தான் இருக்கும். அவங்க சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாளர்கள். நேரடியா சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க. இந்திய அரியணையில அமர வச்ச பிறகு சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க. முதல்ல இந்தி, பின்ன சமஸ்கிருதம். இதுதான் பாஜக கொள்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.